ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுட்ட கத்திரிக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 2 தக்காளி, 3 கத்திரிக்காய் சுட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு புளி கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமேட்டுக்கு கடுகு, கருவேப்பிலை போட்டுறணும். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனோம் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். கத்திரிக்காவை நல்லா கையாலே நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அப்புறமேட்டுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காவை சேர்த்துடலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்தாச்சு. கத்திரிக்காவை நல்லா கிளறி விடணும். இதில் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா சேர்த்து கிளறி விடணும். குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன். உங்கள் மிளகாத்தூள் காரமாக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் போதும். இப்போ இதை நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளித்தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ புளித்தண்ணி சேர்த்து வச்சு இப்படி லைட்டாக கொதி வருது. நம்ம கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க வேண்டியதான். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த தேதியில் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கண்டிஷன் போதுனால நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும், இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ சூடான சுவையான சுட்ட கத்திரிக்காய் ரெடி.